வணக்கம். வில்வ துளசி எங்கள் கூடு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களை உங்கள் கண் முன்னால் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணம் சென்னை நெடுஞ்சாலையில் திருப்பனந்தாள் என்னும் ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் ஆடுதுறையில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள மணிக்குடி என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரகன்நாயகி சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலுங்க. இந்த திருக்கோயில் மிக பழமையானது. அதாவது 1000 வருடங்களுக்கும் பழமையான கோயில் என்பது அங்கு உள்ள கற்சிலைகள் மற்றும் கல் தூண்களை பார்த்தாலே தெரியுதுங்க. அந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் தல வரலாறை நம்ம ஒன்றா பார்க்கலாங்க. இக்கோயிலின் மூலவர் லிங்க வடிவலான பஞ்சவர்ணேஸ்வரர், இறைவி பிரகன்நாயகி, தல விருட்சம் வில்வம், தல தீர்த்தம் விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட விஷ்ணு தீர்த்தம். ஒருமுறை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே நடனத்தில் யார் சிறந்தவர்கள் என போட்டி ஏற்படவே அந்த போட்டியின் சவாலை ஏற்றார் சிவபெருமான். ஒருபுறம் காளி, மறுபுறம் சிவபெருமான். இவர்களது ஆட்டம் தொடங்கியது. சரஸ்வதி வீணையை மீட்ட, நாரதர் யாழை இசைக்க, மகாவிஷ்ணு மத்தளம் கொட்ட, நந்தியம் பெருமான் தாளம் போட ஆட்டம் தொடங்கிவிட்டது. சிவதாண்டவத்தையும் காளியின் ஆட்டத்தையும் அனைவரும் கண்டு ரசித்திருக்கின்றனர். குனிந்த முருவமும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால்வெண்ணீரும் உடையவராய் ஆனந்த நடனமாடிய நடராஜ பெருமானின் நடனம் கண்டு தேவர்கள், சித்தர்கள் மற்றும் முனி கணத்தவர்கள் என அனைவரும் மகிழ்ந்தனர். அப்பொழுது சிவபெருமானுடைய திருவடிச் சிலம்பிலிருந்து மரகத பச்சை ஒன்று தெரித்து தென்மேற்கு திசையிலே போய் விழுந்தது. அப்படி விழுந்த மரகத பச்சை லிங்க உருவமாக மாறி அமைந்ததை தேவர்கள் அசரீரி மூலம் அறிந்தனர். உடனே அவர்கள் அனைவரும் அந்த இடம் தேடி ஓடினர். லிங்க உருவினை கண்டு அவர்கள் களித்தனர். மரகதமயமான அந்த லிங்க உருவத்தை தேவர்கள் தரிசிக்கும்போது அது பஞ்சவர்ணங்களோடு காட்சியளிக்க பிரம்மாதி தேவர்கள் அந்த சிவலிங்கத்தை பஞ்சவர்ணேஸ்வரர் என போற்றி துதித்தனர். இத்தலமே இன்று மணிக்குடி என்று வழங்கப்படுகிறது. ஆலய முகப்பை தாண்டி உள்ளே சென்றால் பலிபீடமும் நந்தியும் இருக்கின்றனர். அடுத்துள்ள மகாமண்டபத்திலே இறைவியின் சன்னதி அமைந்திருக்கிறது. அதனை அடுத்து உள்ளதுதான் அர்த்த மண்டபமும் கர்ப்ப கிரகமும். கர்ப்ப கிரகத்திலே இறைவன் கிழக்கு திசை நோக்கி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். தேவகோட்டத்திலே தெற்கே மேதா தட்சிணாமூர்த்தியும் வடக்கே துர்க்கையும் அருள்பாலிக்கின்றனர். மேற்கு பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், மகாலட்சுமி ஆகியோரின் தனிச்சன்னதிகள் மிகச் சிறப்பாக காட்சியளிக்கிறது. வடக்கு பிரகாரத்திலே சண்டிகேஸ்வரின் சன்னதி அமைந்திருக்கிறது. வடகிழக்கு மூலையிலே நவகிரகங்களின் திருமேனிகள் அமைந்திருக்கின்றன. கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், சூரியன் திருமேனிகள் அமைந்திருக்கின்றன. தில்லையில் நடராஜ பெருமானையும் கோவிந்தராஜ பெருமாளையும் ஒரு சேர தரிசித்து வணங்குவது போலவே இந்த ஆலயத்தினும் பெருமானுடன் திருமாலையும் ஒரு சேர வணங்கும் பேர் பக்தர்களுக்கு கிடைக்கிறது. சைவ குரவர்கள் நால்வரில் ஒருவரான அப்பர் அடிகள் இறைவனின் வண்ண வேதங்களை தன்னுடைய பாடல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம், மேனி பொழிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம், வீழ்சடை வெள்ளி குன்றம் என சேரமான் பெருமாளும் அருளி செய்திருக்கின்றனர். எனவே சிவபெருமானுக்கு 5 நிறங்கள் உண்டு என்பது தெளிவாக நமக்கெல்லாம் தெரிகிறது.
ஆனி திருமஞ்சனம், சோமவாரம், பூசம் ஆகிய நாட்களிலே இங்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. ஆட்டத்தில் வெற்றி கண்ட ஆடல் வல்லானின் மரகத பச்சையில் உருவான பஞ்சவர்ணேஸ்வரர் தன்னை நாடும் பக்தர்களின் வெற்றிக்கு துணை நிற்பார் என்பது திண்ணம். இது மட்டுமல்லாது இக்கோயிலின் இறைவனுக்கும் இறைவிக்கும் 7 சோமவாரங்கள், அதாவது திங்கட்கிழமைகளிலே விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து தூய பசும்பாலால் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த பசும்பாலை அருந்தி வர புற்றுநோய்கள் உடனடியாக தீர்கிறது என்பது இங்கு தொன்னம்பிக்கையாக விளங்குகிறது. வணக்கம். திருப்பனந்தாள் பேரூராட்சி உட்பட்டு அமைந்திருக்கும் மணிக்குடி ஸ்ரீ திருப்பனந்தாள் பேரூராட்சி அருகாமையில் அமைந்திருக்கும் மணிக்குடி கிராமத்தில் எழுந்து வரம் அளித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகை சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலின் தத்துவம் புற்றுநோய் மற்றும் வியாதிகள், நம்ம உடம்பில் எந்த வியாதிகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த பாலாபிஷேகம் சிறப்பு. காலையில் மாலையில் 2 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்துக்கு வாருங்கள். தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமியிடம் சொல்லி அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு போக வேண்டும். அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது என்ன கொடுக்கணும் வேண்டுதோமோ அந்த வேண்டுதலை வெற்றி அடைய நம்ம சிறப்பு செஞ்சிடணும். அது என்ன வேண்டுதல் அப்படின்னா, ஏதோ ஒரு அபிஷேகம் பண்ணுறேன், ஒரு பிரசாதம் போடுறேன், ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா அந்த நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு நல்ல நாளாக பார்த்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறுமாறு பக்தர்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயம் சிறிதாக இருந்தாலும் ஆலயம் பெரிதாக இருக்கிறது. இந்த பிரதோஷ வழிபாடு, கார்த்திகை பூஜையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பிரதோஷம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பிரதோஷங்கள் நந்தி பெருமான் வந்து சிவபெருமானுடைய பக்தன். எப்போவுமே சிவனுடைய திருவிளையாடல், திருப்புராணம், திருவிசைப்பா இந்த தேவாரங்களை பாடிக்கிட்டே இருப்பாராம். அப்போ அவர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அருகாமையில் ஒரு ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய போயிருக்கிறார். வழிபாடு அங்கே கும்பங்கள்லாம் வச்சு 108 கலசங்கள்லாம் வச்சு ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பூஜை எதுக்காண்டி செய்கிறாங்கன்னு நந்தி பெருமானுக்கு தெரியவில்லை. அந்த நந்தி பெருமான் வந்து யாரை கேட்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அப்போ கோவில் ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய பூஜைகரை கூப்பிட்டு இந்த பூஜை எதுக்காண்டி பண்ணுறாங்க, ஹோமம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பூஜைகரை கேட்குறாங்க. பூஜைகள் உடனே அந்த அதுக்குள்ளே தத்துவத்தை சொல்கிறாரு. இந்த ஹோமம் பண்ணுறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்பதற்காக தான் இந்த ஹோமங்கள் செய்கிறோம். நம்ம என்ன வேண்டுதல் பண்ணி இந்த ஹோமத்தை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் வெற்றி அடைங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இந்த ஹோமம் 108 கலசங்கள் வச்சு இந்த ஹோமங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நந்தி பெருமான் அந்த விளக்கத்தை சொல்லிடுறாரு. அவர் நந்தி பெருமான் பார்த்தா, நம்ம பக்தர் கோவிலுக்கு வரானே, நம்மளும் செஞ்சோம்னா நம்ம பக்தர்கள் நல்லா இருப்பாங்களே, நல்லா அவங்க வேண்டுதல் நான் வெற்றி அடையுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவராக 108 கலசங்கள் வச்சார். நந்தி பெருமான் வந்து 1008 கலசம் வச்சு நவகோடி உத்திர ஜபம். நவகோடிங்கிறது ஒரு உத்திர பாராயண மந்திரம் முடிகிறது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். நவகோடி 9 கோடி. அப்போ அந்த 9 கோடி உத்திர ஜபத்தை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 1008 கலசங்கள் வச்சு இந்த பூஜை பண்ணி தினம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, ஜபத்தை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. சிவபெருமான் ரொம்ப பார்த்தேன், பக்தன் ரொம்ப கஷ்டப்படுறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சிவன் அம்பாலும் நந்தி பெருமான் மனித உருவம் கொண்டு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ பக்தா ஏன் சிரமப்படுற, உனக்கு என்ன வேணும், பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா கேளு தர்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. இல்லை இப்போ பொண்ணு போடுறாங்க வேணாம் சாமி, உங்கள் திரும்பத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும், அந்த உங்கள் திரும்பத்தை பார்க்குறதுனால கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுது, எந்த ஒரு சிரமங்கள் இருக்க மாட்டேங்குது, அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க, அந்த வரத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நந்தி பெருமான் சொல்கிறாரு. உடனே சரி அவரும் பார்வதி தேவியார் பார்க்குறாரு. இந்த ஒரு காரியம் நடத்தணும் மனைவியை பார்க்கணும், மனைவி கேட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்வதி தேவியார் பார்க்குற, பார்வதி தேவியார் சிரிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே எனக்கு நேராக அமர்ந்து என்னை பார்த்துட்டே எனக்கு பண்ணக்கூடிய அபிஷேக பூஜைகள் எல்லாம் உனக்கு பண்ணுறதா பக்தர்கள் நினைக்கணும், உனக்கு பண்ணக்கூடிய அபிஷேக பூஜைகள்லாம் எனக்கு பண்ணுறதா நினைக்கணும், என்னை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நாள் வந்து சனிக்கிழமை. அதான் சனிப்பிரதோஷம் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சனிக்கிழமை அந்த வரத்தை கொடுத்தாரு.
அதனால் சனி பிரதோஷம் பார்த்திங்கன்னா மற்ற பிரதோஷத்துக்கு ஆள் பேர் வராங்களோ வளைய இல்லையா சனி பிரதோஷத்துக்கு எங்கே இருந்தாலும் லீவு வேலையை வந்து லீவ் போட்டு விட்றா அந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வருவாங்க. அது ஒரு தாத்பரியம். அதான் பிரதோஷம் மாற்றியில் வளர்பிறையில் ஒரு பிரதோஷம், தேய்பிறையில் ஒரு 2 பிரதோஷம் வரும். இந்த சனி பிரதோஷம் வந்து சிறப்பாக வரும். அது சனி பிரதோஷங்கிறது வருஷத்துக்கு 3-4 சனி பிரதோஷம் தான் வரும், அதுக்கு மேலே வராது. மற்ற நாள் கிழமையில் மாறி மாறி வரும். இந்த மாதிரி கிழமையில் வந்து சனி பிரதோஷம் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து வழிபாடு பண்ணலாம். பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமி வந்து புற்றுநோய் இந்த நோய்கள்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலில் வந்து அந்த தாத்வீகமாக அந்த கோயில் வரலாறு கூட எழுதி வச்சுருக்காங்க. 3 கோயில் அம்பாள் வந்து பிரகடனாகி தான். திருப்பனந்தாள், திருவப்பாடி இந்த மாதிரி கோயிலெல்லாம் அம்பாள் பேர் வந்து பிரகடனாகி தான். 3 அம்பாள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இங்கேயும் அம்பாள் ஒரே மாதிரி வச்சு பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமி பேரும் மாற்றமாக இருக்கும். பஞ்சவர்ணேஸ்வரர் சிறப்பாக இருக்கும். பூஜைகள்லாம் வாங்க, கோயிலுக்கு வாங்க. முடிஞ்சால் நித்தியப்படி வர முடியலனாலும் வாரம் ஒரு தரமோ அல்லது மாதம் ஒரு தரமோ ஆலயத்தை வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நமக்கு வேண்டக்கூடிய வேண்டுதல் வெற்றி அடைங்கிற நம்பிக்கையோடு வாங்க. சிறப்பாக இருங்க, எல்லோரும் சௌரியமாக இருக்கணும். பெருமைகள் மற்றும் தல புராணங்களை நான் கூறினாலுமே கூட இந்த கோயிலில் பல காலமாக கைங்கரியம் செய்து வரும் திரு செல்லப்பா சிவாச்சாரியர் மிகச்சிறப்பாக இந்த கோயில்களை மற்றும் பிரதோஷத்தின் மகிமைகள் மிகச்சிறப்பாக எடுத்து கூறினார். அவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துவிட்டு நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்கிற மாதிரி தாங்க சொல்கிறேன். புதிய திருக்கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இதே போன்று பழைய வெளிச்சத்துக்கு வராத திருக்கோயில்களுக்கு மக்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அதாங்க முக்கியம். அந்த மாதிரி ஆதரவு தந்தாலே போதுங்க. இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும், இந்த ஊரும் முன்னேறும் என்பதில் வேற எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்கும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவதன் மூலம் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக நான் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகாவது இந்த மாதிரியான பழைய கோயில்களுக்கு நீங்கள் எல்லாரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருங்க. வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றொரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.